நல்லா பாட்டு பாடுறான்னு சொன்னீங்கல்ல, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டான் சம்பந்தம் பேசுறதுக்கு. ஒரு நல்ல பொண்ணுடைய மனசை கெடுத்த ஊர் பஞ்சாயத்துக்கே கொண்டு வந்துட்டான். இப்படிப்பட்ட அயோக்கியன் இந்த ஊர்ல தங்க வச்சீங்கன்னா ஊர் பேரை ரிப்பேர் ஆக்கிடுவான். ரிப்பேர். விருமாண்டி, பஞ்சாயத்துல பேசுறதுக்கு வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். என்ன நடந்துச்சுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நடக்க போகுதுங்கிறத பஞ்சாயத்து தானே முடிவு பண்ண போகுது. பெரிய கருப்பையா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் வயக்காட்டுக்கு தண்ணி வாய்ச்சிட்டு வர்றப்போ 2 பேர் ஓடக்கார வீட்டுல இருந்து போறத பாத்துனுங்க. யாருன்னு போய் பார்க்கும்போது சொல்றதுக்கே சங்கடமா இருக்குங்க. பண்ணையார் மகனும் ஓடக்காரனும் கட்டி பிடிச்சு பேசிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தங்க. ஒருத்தர் விரும்பலன்னா ஓடக்கரை வரைக்கும் போய் கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்குமா? நல்லா சொன்னீங்க. அர்த்த ராத்திரியில குமரி பொண்ணு ஒரு வாலிபனை தனியா சந்திச்சு பேசுறான்னா அவனை விரும்புறாத்தானே அர்த்தம். இத பாருங்க, கலையும் குடிசையில இருக்கணும், கலசம் தான் கோபுரத்துல இருக்கணும். இந்த மாதிரி வெறும் எல்லாம் வெள்ள வெட்டிக்கு ஆசைப்படலாமா? டேய், மரியாதையா பேசு. குடலை உருவி மாலையை போட்டுடுவேன். புத்து, ஆத்திரப்படாத. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ பேசவே கூடாது. சுத்தி விளைக்காம விஷயத்துக்கு வருவோம். செவந்தி, நீ முத்துவை விரும்புறியாமா? முத்து, ஓ முடிவு சொல்லுப்பா. ஆமாங்கய்யா. என்ன பார்வதி அம்மா, பேசாம நிக்கிறீங்க? சின்னஞ்சிறுசுங்க ஒருத்தர் விரும்பிட்டா நம்ம ஊர்ல பெத்தவங்க சமூகத்தோட அவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா பழக்கம். நீங்க பொண்ணை பெத்தவங்க, என்ன சொல்ல போறீங்க? ஊர் விவகாரத்தை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என் வீட்டுல இப்படி ஒரு முள்ளுச்செடி வளர்ற விஷயத்த நான் கவனிக்காம விட்டுட்டேனே. ஓடி பிடிச்சு விளையாடுற சின்ன பொண்ணு நான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். தேடி பிடிச்சு தனக்கு ஒரு புருஷனை கொண்டு வருவான்னு நான் நினைக்கலையே. என்ன இப்படி தெருவுல நிறுத்திட்டாளே. இதை விட நான் என்னங்க சொல்ல முடியும்? பார்வதி அம்மா, நம்ம பூஞ்சோல பழக்கம் உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூருக்கு போன பெரிய பண்ண திரும்பி வந்தா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு தான் இப்பவே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஐயோ, எங்க வீட்டுக்கார ஊர்ல இருந்து வர வரைக்கும் தயவு செஞ்சு உங்க முடிவை கொஞ்சம் தள்ளி வைங்க. பார்வதி அம்மா, பல வருஷங்களா நடந்து வர இந்த பௌர்ணமி பஞ்சாயத்து முடிவுகளை மாத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பஞ்சாயத்து முடிவை மாத்திக்க சொல்லி நான் சொல்லல. ஆனா அவர் ஊர்ல இருந்து வர வரைக்கும் தயவு செஞ்சு கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமே தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க, அவர் திரும்பி வந்து ஒருவேளை பஞ்சாயத்து முடிவை உதாசீனப்படுத்திட்டா? எந்த எதிர்ப்பு வந்தாலும் இவங்க 2 பேர் கல்யாணத்தை நானே முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன்னு ஊர் ஜனங்க முன்னால வாக்குறுதி கொடுக்கிறேன். இதுல எந்த மாற்றமும் இல்லையே? சத்தியமா இல்ல. அப்புறம் என்ன பவுனே, பச்சை குத்திர வேண்டியதானே? ஆணும் பொண்ணும் காதலிச்சா ஆசை மேல ஆசை வச்சா ஆதரிக்கும் ஊசனந்தானே. எங்குகிற இழக்குகளை என்ன படி சேர்த்து வைக்கும். மாலை கட்டி மனம் முடிக்க மேளங்கொட்டி வாழ்த்துரைக்கும். பட்டதெல்லாம் இன்னும் கைப்பட்டதெல்லாம் பொங்கும். மற்றதெல்லாம் பூக்கும். நம்ம நம்பும் தெய்வம் காக்கும். கந்தசாமி என்ன, நம்ம ஊர் பெரிய பண்ண சிங்கப்பூர்ல இருந்து வராரு. ஊர்ல இருந்து வந்த ஐயா ஓடத்துல இருந்து இறங்கி வில் வண்டியில வந்துட்டு இருக்காரு. இது பாருங்க, செல்லாயே ஆலங்கரைச்சு சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. உள்ள வாங்க.
ஆமா என்னையா அவ்வளவு கூட்டம்? ஐயா இந்த சின்ன கிராமத்துல இருந்து சிங்கப்பூர் போயிட்டு வரீங்களே அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. பூஞ்சோலக்கார பசங்க அக்கறைக்கு போயிட்டு வர மாதிரி நான் அடிக்கடி சிங்கப்பூர் போயிட்டு வரேன். இதுல என்ன? ஆமா நான் பொண்ணமலைங்க வர்றான்னு சொன்னாங்க. உங்க ஐயா சிங்கப்பூர்ல இருந்து தானே வர்றாரு. சந்திர மண்டலத்துல இருந்தா கல் எடுத்து வர்றாரு. போடா அப்படின்னு சாருங்க. அப்படியா சொன்னா? சரி அதை விடு. ஆமா வசூல் அப்படி இருக்கு. பிரமாதம். மகசூல் அதை விட பிரமாதம். கணக்கு என்ன அது வீட்டுல அசிங்கப்படுத்திக்கிட்டு? ஐயா அது நான் அன்னைக்கே சொன்னேங்க. ஆனா குருவி கூட்ட கலைச்சா குடும்பத்துக்காகன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்ன? யார் என்ன சொல்லி இருந்தாலும் சரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதவங்க தெரியும்ல. என்ன கேட்காம எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எதுவும் நுழையவும் கூடாது, வெளியே போகவும் கூடாது. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயா வேண்டாங்க, தாயிலாச்சியமா பாவங்க. நீ தள்ளி போயா? ஏன்பா மொக்க என்ன இப்படி நாளா பட்டணத்துல இருந்தியே, ஏதாவது கட்சி இச்சல சேர்ந்தியா? என்னது? கட்சி இச்சல சேர்ந்தியா? திரும்பியா? என்னயா அது? அணைஞ்ச பீடி. இந்த பீடியோட விலை 10 பைசா. இதையே முழுசா வாங்க வக்கு இல்லாம அணைச்சு அணைச்சு வச்சு குடிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த கட்சி வந்தா என்னையா? உங்களுக்கு என்ன வசதியா பண்ணி கொடுக்க போறாங்க? இது என்ன தெரியுமா? 555 35. ஒரு பாக்கெட்டோட விலை 35 ரூபா. ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் விக்கிறியா? இல்ல குடிக்கிறேன். மொத்தம் 140 ரூபா. ஒரு மாட்டு வேலை சொல்றியாப்பா? அப்படிதான். நான் ஷேவிங்கும் கிராப்பும் பண்ணா அரைப்படி நெல்லு குடுக்குறீங்களா? கேவலமா இல்ல? நீ பரவாயில்ல. உங்க அப்பருக்கு காப்படி சோளமும் கம்பும் கொடுப்போம். அதையே கும்பிடு போட்டு வாங்கிட்டு போவேன். வணக்கம்யா. என்னையா விஷயம்? முத்தாளம்ம திருவிழாவுக்கு ஊர்ல வசூல் பண்றது விஷயமா ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கான். கோயில் திருவிழாவுக்கு ஏற்படுற அத்தனை செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊர் வசூல் நீ வேண்டி கிடக்கு. கோயில் கூட்டத்துக்கு பண்ண வரலன்னு சொல்லுங்க போங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்களே. என்னங்க திருவிழா செலவையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனாலும் இந்த ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அத நாம எங்க மாத்திக்கிட்டு? அவங்க என்னமோ உங்க பேரை சொல்லி நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது போகட்டுமே. இதுல இது பாருங்க, நாளைக்கு ஐயாவே இது சம்பந்தமா தர்மகர்த்தாவை நேர்ல வந்து பார்த்து பேசுவார்னு சொல்லிடுங்க. புறப்படுங்க. பார்வதி, மறந்துட்டேன். அக்கறைக்கு போகணும். கொஞ்சம் கண்ணாடி எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேங்க. கணக்கு வண்டிக்காரன் தயாரா இருக்க சொல்லி. சரிங்க. கும்பிடுறேன்யா. வாமா பவுனு. எங்க இந்த பக்கமா? ஒண்ணுமில்லையா, செவந்தி அம்மாவுக்கு பச்சை குத்துன கை வீங்கி போச்சுன்னு சொன்னாங்க. கணக்கு என்னது பச்சை? அது வந்துங்க. என்ன பவுனே, எப்ப வந்த நீ? உள்ளார போய். பார்வதி, பவுன் என்னவோ பச்சை குத்துன கிச்சை குத்துனேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணும் அதே இது பாருங்க, கண்ணாடி நீங்க அக்கறை போனோம்னு சொன்னீங்கல்ல. அது சரிமா, அந்த பச்சை குத்துன விஷயம் அது வந்து உங்க பொண்ணு பச்சை கையில குத்தி அது வீங்கி என்ன உளற? அது நான் ஒண்ணு வளரேங்க. உங்க பொண்ணோட கூட காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாம் பச்சை குத்தி இருக்காங்களா, அது ஃபேஷன் சொல்லி உங்க பொண்ணு அது கையில பச்சை குத்தி இருக்கு. இந்த காலத்து காலேஜ் பசங்களுக்கு எதுல ஆசைப்படுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் சிங்கப்பூர்ல கோடீஸ்வர மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன். இவன் என்னன்னா பச்சை குத்தி இருக்கலாம். பச்சை இது கேட்கறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? அவ இஷ்டப்பட்ட தெய்வத்தோட பேரை தானே கையில பச்சை குத்திருக்கா. நீ என்ன சொல்ற? அதாவது அவ நெஞ்சில இருக்கிற தெய்வத்தோட பேரை கையில பச்சையா குத்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா அவ? அம்மாவும் பொண்ணும் பேசியே என்ன ஜெயிச்சிருவீங்க. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அக்கறைக்கு போற வேலை தாமதமாயிடும். புறப்படுங்க. ஐயோ விரட்டுறா. கணக்கு புள்ள, சீக்கிரமா ஓடக்கரைக்கு வந்து சேரிய, மரவதான் நிக்காத. நல்ல காலம் பவுனு, அவர்கிட்ட நீ எதையாவது வளராம இருந்தியே. அவர் சீக்கிரம் வரத்துக்குள்ள உள்ள போய் மருந்து போட்டு புறப்படுங்க. புறப்படு. வலிய கொஞ்சம் பொறுத்துக்கு தாயி. வாழ வைக்க போறவன் உன் மனசுல இருக்கிற போது கையில இருக்கிற வலி தன்னால பறந்து போயிடும். பணக்காரனா இருந்தா கூட செத்த பின்னால அவன் கட்ட பிறந்த உடலோடு மட்டும்தான் போகும். ஆனா
அந்த உடலோட சேர்ந்து போறது எங்க பச்சை ஒண்ணுதான் தாயி. உன் உள்ளத்தோட முத்து கலந்திருக்காரு. எங்க பச்சை மூலமா ஒரு ரத்தத்தோடையும் கலந்துருவாரு. உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. நான் வரட்டா? பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நான் வந்து நீரோட்டமா. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நான் வந்து நீரோட்டமா. ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு, ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு ஓடோடி வந்தாளே இந்நேரமா. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு, ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு ஓடோடி வந்தாளே இந்நேரமா. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. வெள்ளிகளை அள்ளி வந்து புள்ளி வச்ச வாசலில வானவில்ல கொண்டு வந்து கோலம் போடு ஆசையில. ஆகாயம் பூமி சத்தியந்தான், ஆதாரம் நீதான் மாறாதையா. 7 ஜென்மம் ஆனாலும் தான் என்னோட சொந்தம் நீதானையா. கல்லூரம் தேனை அள்ளிக்கவா கிள்ளிக்கவா. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நான் வந்து நீரோட்டமா. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு ஓடாடி வந்தாலே இந்நேரமா. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. வெட்கப்பட்டு சின்ன புள்ள விக்கி நிக்கும் தண்ணிக்குள்ள. சொக்கு பொடி போட்டு புட்ட தூக்கம் வல்ல கண்ணுக்குள்ள. அச்சுத்த நீரும் ஆசை பாரு, அம்மாடி நீர வண்ணத்தேரு. பக்கத்தில் வந்து தாளம் போடு, பாவாடை பாடும் ராகம் நூறு. முந்தான வாசம் கொண்டாட வந்தேனே. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நீ வந்து நீரோட்டமா. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா, பூவுக்கு நான் வந்து நீரோட்டமா. ஓடக்காரன் பார்த்து சின்ன பொண்ணு கேட்டு, ஓடோடி வந்தாடு இந்நேரமா. பொண்ணு சிரிக்குது பூவாட்டமா. பூவுக்கு நான் வந்து நீரோட்டமா. முத்து நேரமாச்சப்பா, சந்தைக்கு போற காயெல்லாம் வாடி போகுது, சீக்கிரம் புறப்படுப்பா. முத்து சீக்கிரம் புறப்படுப்பா. ஆமாப்பா, சந்தைக்கு போயிட்டு வந்து தான் பிள்ளைங்களுக்கு சோறாக்கணும். நேரம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் வாப்பா. சாப்பிட கூட விட மாட்டேங்கிறீங்க. இத வந்துட்டேன். என்ன இவ்வளவு கும்பல்? ஒண்ணு கவலைப்படாதயா, நான் பாத்துக்கிறேன். ஏய், ஒத்தரவா கேசல கீழ இறங்கு. எங்க முதலாளி அக்கறைக்கு போனோம். என்னையா முறைக்கிறீங்க? எங்க ஐயா படகுல மேல தனியாத்தான் போவாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது? இறங்கிக்கல. வெளியூர்காரங்களுக்கு தெரியாது, உள்ளூர்காரங்க உங்களுக்கு சொல்லணுமா? ஏங்க நீங்களா எதுக்குறீங்க? உட்காருங்க. ஏய், மரியாதையா பேச கத்துக்கோ, இல்ல நடக்கிறதே வேற. தம்பி, நீங்க ஊருக்கு புதுசு, விவரம் தெரியாது. நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க.
எங்க பண்ணையார் சேதுராமையா படகுல போறாருன்னா சிங்கம் மாதிரி தனியா தான் போவார். எடுபடி இந்த தொழிலை நான் தெய்வமா நினைச்சு செய்யறேன். உன் பண்ணைய 10ஓட 11 வந்து உட்கார சொல்லு. டேய் பாரதேசி பையன் என்னடா சொல்ற? அடே உன் பண்ண என்ன பெரிய வெண்ணையா? 10ஓட 11 வந்து உட்கார சொன்னேன்னு சொல்லுங்கடா. அவனுக்கு உயிர் மேல ஆசை இருக்குதா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய் மனுஷனுக்கு மான மரியாதை வேணுமா வேணாமான்னு கேளுங்கடா. இந்த பாறையில முட்டினா அவன் மண்டை செதறி போயிடும்னு சொல்லுங்கடா. மலையை வெடி வச்சு தகர்த்திடலாம்னு சொல்லுங்கடா. வந்துட்டானுங்க தந்தங்க. இவன் தலைக்கு ஒரு கொடை வேற. என்னடி ஆத்துக்கிட்டே நிக்கிற? சூடா இருக்க மாதிரி தெரியுது. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். அது அந்த சிங்காரந்தோப்பு சந்தானம் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லைங்க. அதுக்கு என்னப்போ? அதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆயிடுச்சா. வேற பெரிய இடத்துல இருந்தாலும் மாப்பிள வந்துச்சா. ஆனா அது என்னமோ பக்கத்து வீட்டு பையனோட காதல் கீதல்னு கசமுசான்னு, அதனால அந்த பையனுக்கு பெரிய அந்தஸ்து கூட இல்ல. தகுதி கூட பார்க்காம அந்த பையனுக்கு கட்டி வச்சுட்டாங்களா. எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. நம்ம செவந்திக்கு கூட ஒரு பார்வதி நிலைமை தெரியாம வளராத. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். வளர்ந்து வர கொடிக்கு பக்கத்துல பக்குவமா ஒரு கம்ப நட்டு நாம தான் அதை படர விடணும். ஒரு விதத்துல பொண்ணு பெத்தவங்க கூட தோட்டக்காரங்க மாதிரி தான். காவல் பலமா இருக்கிறப்ப காய்ச்ச மரத்துக்கு அதனுடைய சொந்தக்காரன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இல்லைங்க. வயசு பொண்ணை வீட்டுல வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கண்ணாடி பாத்திரத்தை கையில வச்சிருக்க மாதிரி தவறிச்சு தேராது. இப்ப உனக்கு அதான் முக்கியம் இல்ல? அப்படி இல்லைங்க. எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஆனாலும் வசதியான மாப்பிள்ளையை கட்டிக்கிறத விட மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டா உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஒரு பெத்தவங்கிற நிலையில நான் இதை உங்களுக்கு சொல்றேன். உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. உங்களுக்கு என்னங்க கவலை? என் கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் என்கிட்ட மோதிட்டான் பார்வதி. யாருங்க அவன்? அந்த ஓடம் ஓட்டுறானே, அந்த ஓடக்கார பய. கூலிக்கு மாரடிக்கிறவன் கோபுரத்தை வேலை பேச நினைக்கிறான். 4 காசுக்கு கையேந்திர கபோதி என்ன கையெழுதி பேசிட்டான் பார்வதி. இந்த குபேரனோட மோதினா என்ன நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமாவே அவன் சமாதியில புல்லு முளைக்க போகுது பார். மல்லி, நீ ஒரு கொத்த மல்லி. அது சரி, இந்த சட்டி எதுக்குங்க? தெரு தெருவா பிச்சை எடுக்க. உண்டோம், நம்ம காதல யாரும் ஒளிஞ்சு பார்க்க கூடாது. இந்த ஐடியா, இந்த யோசனை உங்களுக்கு எப்படிங்க வந்தது? எல்லாம் உங்க அப்பா சட்டி தலைய பார்த்தான். இந்த சட்டியை தலையில கவுத்துட்டு நம்ம தண்ணிக்கு மேல மிதக்குறோம். ஐயோ புச்சாலி பொண்ணு, இந்த புச்சாலி தான் உங்க அப்பா கிட்ட இருந்தா உங்க அப்பா என்னைக்கோ முன்னேறிப்பான். அவன் ஒரு கட்டாபாஞ்சர். அப்படியே சட்டியை தலையில கவுத்துக்க. ஏயா கணக்கு, என் மகன் மல்லியாவை கண்டிச்சு போட்டு வீட்டை விட்டே வர்றதுன்னு சொன்னியே, நெசந்தானா? ஆமா, வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்ல. ஜன்னல் பக்கம் கூட எட்டி பாக்குறது இல்ல. பட்னத்தா அங்க இருந்து வந்தானே, அவனை பஞ்சாயத்து தலைவர் கண்டிச்சான்னு சொன்னேன்ல. கண்டிச்சாரே, பையன் நடுங்கிச்சான்ல. அதான் இல்ல, அங்க பாரு தண்ணியில மிதக்குதே 2 சட்டி. உன் மண்டை மாதிரியே 2. அது எவனாவது உள்ளாங்கலாம் பிடிக்க விட்டுருப்பாங்க. கண்ணாடியை கழுத்து போட்டு நல்லா உத்து பாரு. தட்டி பாப்போமா? அது வாங்க போறியா? இறங்க தண்ணிக்குள்ள. விடாதயா, விடாத. அடி அடி ஓங்கி அடி. ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா மழை பெஞ்சு ஊரு செழிப்பா இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு புளிய மரமும் மாமரமும் நல்லா சடசடையா காய்ச்சிருக்கு. அதனால நான் இப்ப ஏலம் விட போறேன். போன வருஷம் 50,000க்கு தான் ஏலம் போயிருக்கு. இந்த வருஷம் 2-3 மடங்கு அதிகமா பெருகணும். இந்த வருமானத்தை வச்சு
நம்ம ஊரு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான எழுத்து பலகையும் பெஞ்சும் வாங்கலாம். மேடு பள்ளமா இருக்கிற ரோட்டை மராமத்து பார்க்கலாம். மொத்தத்துல நம்ம கிராமத்துக்கே இந்த லாபம் பயன்படும். ஏலத்தோட ஆரம்ப தொகை 1000. 2000. ஐயாவோட கேள்வி 2000. பிரம்மாண்டி, என்ன பேச்சையே காணும்? இதுக்கு மேல ஏலத்தொகை உயராது. வழக்கம் போல நானும் மாமனும் போட்டி போட்டு ஏலத்தொகை உயர்த்துவோம் நினைச்சு நீங்களா வந்திருந்தீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. பரம்பரை பகையை மறந்து நானும் மாமாவும் ஒன்னாயிட்டோம். இனிமே எங்களுக்குள்ள எந்த விதமான பேதமும் இல்ல. என்னங்க முட்டை வர்ற மாடு வண்டி போடுற மாதிரி திடீர்னு? அதுக்கு பேரு தான் விரும்மாண்டித்தனம். பொறுத்திருந்து பாரு. பாத்தீங்களா, விரும்பாண்டி முகத்துல புன்சிரிப்பு. பொண்ணை பெத்த இவனுக்கோ வரப்போகுது கழுத்தறுப்பு. யோ நிறுத்தியா, விரும்மாண்டி கேட்கறதுலன்னு ஆயிப்போச்சு. வழக்கமுறை பண்ணையாருக்கு ஏலத்தை முடிச்சிட வேண்டியதானே? அப்படின்னா ஊர் நன்மை என்ன ஆகுறது? ஏலம் எடுக்கிறது யாரா இருந்தா கொஞ்சமாவது நியாய அநியாயம் பார்க்கணும்ல. ஏதோ ஏலம்னு சொன்னீங்க வந்தேன். இப்ப என்னடானா மடிய பிடிச்சு மாங்காய போட்டு விரட்டி பிடிச்சு வேட்டி எடுத்த கதையால போயிடுச்சு. இது என்ன பொது ஏலம் தானே? சக்தி உள்ளவங்க கேளுங்க. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். என்னையா கணக்கு? அதானே 2000 ஒரு தடவை, 2000 2 தடவை, 2001. வெறும் பாட்டு பாடுறவன் நினைச்சோம், நமக்கே வேட்டு வைக்கிறவனா வந்திருக்கான். யோ ஏய் ஓடக்காரா, இது வசதி உள்ளவங்க பேசுற இடம். நீ கொஞ்சம் ஒதுங்கி என்ன வேடிக்கை பாரு. ஏலத்தை எடுக்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இதுல பெரியவங்க சின்னவங்க என்ன இருக்கு? முத்து, நான் பணத்தை கட்டுறேன். உன் மனசு போல கேளு. பையன் நிச்சயம் மாட்டிக்கு போறோம், விட்டுறாதீங்க. 10,000. 10,001. என்னங்க, இப்ப நடக்கிற ஏலம் புளியந்தோப்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மானத்துக்கு சேர்த்துட்டான். எனக்கு தெரியும். 20,000. 30,001. 40,000. 50,000. 60,000. 70,000. விடாதீங்க 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 விடாதீங்க. 80,000. 90,000. 1,00,000. ஒரு லட்சம் ஒரு தடவை, 1 லட்சம் 2 தடவை, 1 3 லட்சம் தடவை. ஐயா ரொம்ப பெரியவங்க, அதனால இந்த ஏலத்தை அவருக்கே விட்டு கொடுத்துறேன். பெரிய மனசு பண்ணி 1 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தை எடுத்திருக்காரு. இந்த பணத்தை வச்சு மரத்தடி பள்ளிக்கூடத்தை பெரிய கட்டிடமா மாத்திடலாம். பள்ளமேடான ரோட தார் ரோட ஆக்கிடலாம். ஆக மொத்தத்துல நம்ம ஊருக்கு இப்ப நல்ல நேரம் தான். நன்றி ஐயா, வரட்டுங்களா? ஊர் பொது ஏலம் முடிஞ்சு போச்சு. இனிமேதான் புது கதையே ஆரம்பமாக போகுது. வரட்டுமா? கவலைப்படாதீங்க. வரப்போற பௌர்ணமி பஞ்சாயத்துல அவருக்கு சரியான வேட்டு வச்சிரும். என்னங்க இது ஆட்ட போட்டு அடிக்கிறீங்க? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏங்க, சந்தோஷமா இருந்தாலும் ஆட்ட போட்டு அடிக்கிறீங்க, சோகமா இருந்தாலும் ஆட்ட போட்டு அடிக்கிறீங்க. வேணா பாருங்க, அடுத்த ஜென்மத்துல ஆடு கசாப்புக்காரனா பிறந்து உங்களை கைமாவுக்கு கறி பண்ண போகுது. டேய் வெள்ளச்சாமி, ஏலத்துல மாமனுக்கு சாதகமா பேசி ஓடக்காரனை ஒழிக்கலான்னு திட்டம் போட்டேன். ஓடக்காரன் அவனா வந்து மாட்டிக்கிட்டான். என் மாமன் இருக்கானே, அவன் ஒரு அடிப்பட்ட நல்ல பாம்பு, கொத்தாம விடவே மாட்டான். அதுக்கு பேர் தாண்டா விரும்மாண்டித்தனம். நாளைக்கு பௌர்ணமி பஞ்சாயத்து. என் மாமனுக்கு ஓடக்காரன் செவந்தி காதல் விவகாரம் தெரிய போகுது. அத்தோட அவன் கதை முடிய போகுது. அம்மா அம்மா, வண்டி தயாரா இருக்கு. ஐயா எங்க புறப்படுறாரு? அக்கறையில சின்னச்சாமி வீட்டு கிரக பிரவேசம் போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துடலாம்னு சொன்னாரு. ஆமா, ரொம்ப முக்கியமான வேலை. பார்வதி, ஆ, அக்கல்ல உள்ள சின்னச்சாமி வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வந்து நம்ம மறந்தப்ப அவன் இன்னைக்கு சிங்கப்பூர் போறானே, நம்ம சிவந்திக்கு அங்கதானே மாப்பிளை பார்த்திருக்கோம். அதை பத்தி பேசிட்டு சாயங்காலமா வந்துடுறேன். வாயா வா. ஆண்டவனே, வணக்கங்க. வணக்கம். என்னையா?
இன்னைக்கு நடக்க போற பௌர்ணமி பஞ்சாயத்துல நீங்க அவசியம் கலந்துக்கணும்னு பொன்னம்பலம் ஐயா சொல்ல சொன்னாருங்க. பஞ்சாயத்துக்கு பண்ணையார் நிச்சயமா வருவார்னு சொல்லு. என்னங்க, மருதுப்பூ வீட்டுக்கு போறதை விட முக்கியமான வேலை தாசில்தாரை பார்க்கணும் என்கிட்ட சொன்னீங்களே, மறந்துட்டீங்க பாத்தீங்களா? நமக்கு இருக்கிற வேலையை இருக்கும்போது இந்த ஊர் வேலை எதுக்குங்க? இது வழக்கமா கூடுற பஞ்சாயத்து தான், வழக்கமா பேசுற பேச்சு தான். இது அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. இல்ல பார்வதி, இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டாயம் போயே ஆகணும். அதுல ஒரு பெரிய விவகாரமே இருக்கு. அம்மா, நீங்க கண்ணீர் விடுறதுக்கு காரணம் எனக்கு நன்னா புரியுது. வயசுக்கு வந்த பல பெண்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கேள். ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் என்ன ஆகுமோன்னு தானே கலங்குறேள். உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது பார்வதி அம்மா. நான் கொடுத்த வாக்குறுதிக்கு இன்னைக்குதான் சோதனை வந்திருக்கு. அந்த சோதனையில நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த அம்மன் தான் எனக்கு சக்தி கொடுக்கணும். அம்மா தாயே ஈஸ்வரி.